என்னுடைய கல்யாண நாள் தான். இன்றைக்கி வந்துட்டு 18வது வருஷம் முடிஞ்சு 19வது வருஷம் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் நாங்கள். ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங் எனக்கு கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அம்மா அப்பா வராங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஸ்பெஷலாக ஒரு விருந்து ரெடி பண்ணணும். இதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் மேலே காலையிலேயே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கான கிஃப்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் மல்லிகைப்பூ. இது எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சமான கிஃப்ட்டு தான் நான் சொல்கிறேன். புருஷங்க வந்து என்ன தான் 1000 ரூபா லட்சமாக வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாலும் இந்த மல்லிகைப்பூக்கு வந்து எடையே ஆகாது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது. ஸோ என்னுடைய வெட்டிங் டே எப்படிலாம் வந்து போகுது, நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சிங்க. கல்யாண வேலை புடலாக போயின்னு இருக்குது. கல்யாண விருந்து அம்மா மட்டும் தான் வந்திருக்காங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அப்பா வர முடியல, ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காங்க. கிச்சனில் நிற்கவே முடியல. அப்படி இப்படி டைம் வந்துட்டு 2 ஆயிடுச்சு. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். வடை சுட்டுட்டு அப்புறம் பொரிச்சிட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது வேறு பெண்டிங் இருக்குல்ல. அவ்வளோதான், நம்ம இவ்வளோ முடிச்சிட்டோமே. என்ன ஸ்பெஷல் மீல் வெட்டிங் டே அதுவுமா? இன்றைக்கா சாட்டர்டேங்கிறதுனால வெஜ் தான். ஆமாம், ஃபுல்லாக வெஜிடேரியன் தான், நான்வெஜ் கிடையாது. நூக்கல் மாங்காய் சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், அரைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல், மாங்காய் பச்சடி, கோவக்காய் ஃப்ரை, வேறு ஏதாச்சும் விட்டானா, வடை, பாயாசம், பச்சைப்பருப்பு பாயாசம், ரசம் வைக்கல, தயிர். அவ்வளோதான். இந்த வெயிலுக்கு தயிர் தான் பெஸ்ட்டு. ஆமாம், ரசம் வச்சேன்னா யாருமே சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. பாவம், அது வந்து ஆதரிக்க ஆள் இல்லாமல் இருக்குது. அந்த ஓட்டை வடை செஞ்சுருக்கலாம்ல, மீன் நல்லா இருந்திருக்கும். சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா. ஆமாம், ஆனால் நம்ம அதிகமாக அதுதான் செஞ்சுருக்கோம். இதுதான் ரொம்ப ரேராக செய்கிறோமா. ஸோ அதனால் வந்துட்டு இன்னைக்கு அதுவும் வந்துட்டு உங்கள் டேடிக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஆமாம், மசால் வடை ரொம்ப பிடிக்கும். சரி, வெட்டிங் டேக்கு இந்த வாட்சம் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு தான் உங்கள் டேடியோட ஸ்பெஷல். எங்கே உங்கள் பாட்டி? சரி, அப்படியே உங்கள் பாட்டியை வச்சு ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் பார்த்தா அவங்க போயிட்டாங்க. கொஞ்சம் அப்படியே என் ஃபேஸு காட்ட எப்படி இருக்குன்னு பாரு. ஏன் நீ அப்படியே நனைஞ்சு போயிருக்கிறேன் நான். அப்படியா? ஆமாம். என்ன மீ இவ்வளோ வேர்த்திருக்கு? ஆமாம் பாவியா, பார்த்தியா கல்யாணம் பொண்ணு. அதுதான் நான் எப்படி இருக்கேன்னு பாரு, நைட்டியோட சுற்றிட்டு இருக்கிறேன் நான். ஆக்சுவலாக இந்த வெயிலுக்கு கரெக்டான காஸ்டியூமு. ஆமாம், சாரி எல்லாம் கட்டிட்டு போனால் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. என்னென்னு பார்க்கலாம். சுட சுட சாதம், நூக்கல் மாங்காய் சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், அரைக்கீரை பொரியல், மாங்காய் பச்சடி, கோவக்காய் ஃப்ரை, வறுவல், மசால் வடை தான் இந்த வாட்டி செஞ்சுருக்கேன். அப்புறம் அப்பளம், பச்சைப்பருப்பு பாயாசம், அப்புறம் தயிர். வாங்க, கல்யாண விருந்து ரெடி, சாப்பிட்லாம் வாங்க. மதியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் சின்னதாக வந்து ஒரு கேக் கட்டிங் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க. அம்மா அப்பா பசங்க நான் எங்கள் வரைக்கும் தான் வந்து சிம்பிளாக நாங்கள் முடிச்சிட்டோம். நாங்கள் அம்மாவுக்கு உடம்பு வந்துட்டு சரியில்லை. வெயில் அவங்க வீட்டுக்கு வந்ததுனால ரொம்ப டயர்டாக வந்து இருந்தாங்க. அவங்களால நார்மலாகவே இருக்க முடியல. அவங்க எனக்காக ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், எனக்கு வந்துட்டு பெருமையாகவும் இருக்கும். எனக்காக எங்கள் அம்மா அப்பா வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து வந்து செய்வாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் அதை பற்றி அவங்க வந்து கேர் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வந்து இதுவாக இருந்தால் கூட அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாது. உடனே எனக்காக எல்லாமே மனக்கட்டு செய்வாங்க. அவங்க வலியை அவங்க வெளிக்காட்டவே மாட்டாங்க. அதுதான் எங்கள் அம்மாவுடைய பெரிய ஸ்பெஷலே. கேக் கட்டிங்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு.
அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒரு ஃபோட்டோஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா எங்களுக்காக வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு என்னுடைய குழந்தைங்க கொடுத்தது தான். இது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பெஷலான கிஃப்ட் அது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எங்களுடைய கல்யாண ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு வந்து பிடிச்ச ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அது.